துபாய், இப்படி நிறைய உரிமையாளர்கள், புக்கிங் ஏஜென்ட்கள் அன்றைக்கு தொழில் செய்திருந்த காலத்திலே ஒரு வாடகை நிர்ணயம் இருந்தது, தொழில் ஸ்திரத்தன்மை இருந்தது. அந்த பார்ட்டிகளிடம் வலுவோடு பேசக்கூடிய அந்த சக்தி நமக்கு இருந்தது. ஆகையினாலே அன்றைக்கு புக்கிங் ஏஜென்ட்கள் அவர்கள் தொழிலை செய்தார்கள். டிரான்ஸ்போர்ட்டர்கள் அவருடைய பணிகளை செய்தார்கள். லாரி உரிமையாளர்களுக்கு ஒரு நிர்ணயமான வாடகை கிடைத்தது. அந்த தொழில் சீராக நேர்த்தியாக சென்று கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் நினைவில் வருகிறது. அந்த காலங்களை எல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது கடந்த 10 ஆண்டு காலமாக ஆன்லைனில் ஓடிவிட்டார்கள், வாட்ஸ்அப் தளத்தில் ஓடிவிட்டார்கள். 1000, 2000, 3000, 4000 வாடகை கூடுதலாக கொடுத்து ஏமாற்றி மொத்த வாடகையும் இழந்திருக்கின்ற சூழ்நிலையில இன்றைக்கு இந்தியாவிலே எத்தனை உரிமையாளர்கள் லாரி வாடகை பாக்கியிலே பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். இப்படி ஒருவரை ஒருவர் நம்பாமல், ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல், எல்லாவற்றிலும் நமக்கு ஏமாற்றத்தோடும், எல்லாவற்றிலும் நம் இழப்புகளை சந்திப்பதும், துயரங்களையும் துர்பாகியங்களையும் தோல்விகளையும், அதனால் 100 லாரிகள், 200 லாரிகள், 50 லாரிகள், 10 லாரிகள், 500 லாரிகள், 1000 லாரிகள் வைத்திருக்கின்ற உரிமையாளர்களுடைய நிலைமைகள் எல்லாம் கேள்விக்குறியான சூழ்நிலையிலே இன்றைக்கு 15 ஆண்டுகளாக தள்ளப்பட்டிருக்கிறது. இது அனைவரும் அறிந்தது, தெரிந்தது. ஏன் இந்த நிலைமை என்று வினா எழுப்பக்கூடிய நிலைமையில் கூட இன்றைக்கு அமைப்புகள் இல்லை. அமைப்புகளை மட்டும் நாம் குறை சொல்லக்கூடாது. அந்த அமைப்புகளுக்கு ஓரணியாக திரளுகின்ற நாமும் அவர்களுக்கு உதவுவது. மொத்தத்தில் இரண்டிலும் குறை உள்ளது. தந்தையிடமும் குறை உள்ளது, பிள்ளையிடமும் குறை உள்ளது. இந்த இரண்டு குறைபாடுகளும் அது மற்றவர்களுக்கு லாபத்தை கொடுக்கிறது. அப்பதான் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிக்கு வர்றாங்க. அண்ணன் சொன்னார் இல்லையா, லாஜிக் மேஜிக். 4 பேர் அரிசி, அதுல கிடைக்கிற மீனை பிடிக்கிறது, இதுதான் அவங்க வேலை. தூத்துக்குடியில் ஒரு 5 பேர் இருந்தோம்னா, அண்ணே அங்க 50 ரூபா கம்மியா தர்றாங்க, நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? நான் 60 ரூபா சார். நீங்க எவ்வளவு? 70. அவருக்கு இல்லை சார், அவருக்கு 90 ரூபா சொல்றேன். அப்ப நான் 110 கம்மியா தர்றேன். எங்க இருந்து சாட்டாச்சு? லாரி வாடகையை உரிமையாளர்களும் புக்கிங் ஏஜென்ட்களும் தீர்மானித்து அந்த தொழிலை செவ்வனே செய்து கொண்டிருந்த வேளையில எப்ப வந்து பிரிவு, பிளவு, ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலை நிலவியதோ அன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த வாட்ஸ்அப் தளங்களிலும் ஆன்லைனுடைய வர்த்தக தளங்களிலும் மொத்த வாடகையை விழுந்தார்கள். லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிகளால் வாடகை குறைந்தது. கம்பெனிகளுக்கு லாபம் ஏற்பட்டது. நம்முடைய போட்டியும் நம்முடைய இணக்கமில்லாத சூழ்நிலையும் நம்மளை வீழ்த்திவிட்டது.
இன்றைக்கு வணிகர் சங்கத்திலே கூட்டம் என்று சொன்னால் 3 மாதத்துக்கு கூட்டத்துக்கு வரவில்லை என்றால் உறுப்பினர் பதவியிலிருந்து எடுத்துக் கொள்வார்கள். ஆண்டுக்கு ஒரு பொதுக்குழு கூட்டத்திற்கு வரவில்லை என்றால் அவர்கள் ஓட்டு போடுவதற்கு தகுதி இல்லை. மே 5 வணிக தினம் என்று சொன்னால் குடும்பத்தோடு இன்றைக்கு பயணிக்கின்றார்கள். எனக்கு முன்பாக கூட அண்ணன் ரங்கநாதன் அவர்கள் சொன்னார்கள், மதுராந்தகத்திலே வணிகர் சங்க மாநாடு நடக்கின்றது, முதலமைச்சர் வருகின்றார், வாழ்த்துகின்றார், குறைகளை தெரிவியுங்கள், வணிக வரித்துறையிலே இருக்கின்ற குறைகளை எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் குறைகளை வழங்குகிறோம் என்று சொல்கிறார்.